ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க் கிளாஸில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மேட் ஃபில்லிங் ஸ்டிச் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு ஒரு ரவுண்டு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதில் கரெக்டாக சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து ஒரு லைனு, இந்த பக்கம் ஒரு லைன் போட்டாச்சு. இப்போது இந்த லைனில் வந்து சென்டர் பார்த்து கரெக்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்த கேப்பில் வந்து அடுத்த லைன் இருக்குங்க இல்லையா, இந்த கேப்பில் இந்த இடத்துல லைன்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த கேப்பில் வந்து இந்த இடத்துல லைன்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நான் எப்படி லைன்ஸ் போட்டிருக்கேன்னு. இப்போ வாங்க எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த சென்டர் லைனில் இங்கே நம்ம லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைனில் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இது பேசிக் செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். நீ இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க கிளாஸஸ் எல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அது பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செயின் போட்டுக்கோங்க. அடுத்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் ஒரு செயின் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த லைனில் ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு குட்டி லாக். இப்போ திரும்ப அகைன் வந்து இங்கே ஒரு செயின். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைனில் செயின் போடணும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, புரியல அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. யூடியூப் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ ஒரு குட்டி லாக். அகைன் செயின் போடுங்க. செயின் போடுங்க. இதுவும் ஃபில்லிங் ஸ்டிச் தான். நீங்கள் எதில் வேணாலும் ஃபில்லிங் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். கீழே இருக்க கிளாத் வெளியே தெரியக்கூடாது. கொஞ்சம் நல்லா கேப் இல்லாமல் ஒட்டுன மாதிரி போடுங்க. இப்போ ஒரு லாக். வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட டவுட்ஸ் கேட்குறீங்க, வீடியோலேயே நான் சொல்லுவேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு நாட் போட்டுருங்க.
நெக்ஸ்ட்டு வேற கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. வேற கலர் த்ரெட் எடுத்து இப்போ இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைனுக்கு செயின் போடணும். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இங்க நீடில உள்ள விட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்து இங்க லைன்ஸ் போட்டோம் பாத்தீங்களா, இங்க செயின் கொடு. ஒரு செயின் போட்டு அகைன் இங்க செயின் போட்டு இங்க ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக். அகைன் திரும்ப பின்னாடி வந்து ஒரு செயின் போடுங்க, செயின் போடுங்க, ஒரு செயின், ஒரு குட்டி லாக். அகைன் திரும்ப முன்ன போயிட்டு ஒரு செயின் போடுங்க, குட்டி லாக். இல்ல கீழே இருக்க த்ரெட் வராம பார்த்துக்கோங்க. பக்கத்துல செயின் போட்டு லாக் பண்ணோம் இல்லையா, அந்த த்ரெட் எல்லாம் இதுல வராம ஒர்க் பண்ணணும். லாக் போட்டுக்கோங்க. அகைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இங்க ஒரு செயின், இங்க ஒரு குட்டி லாக். இப்போ இந்த இடத்துல ஒரு எண் நாட் போட்டுக்கோங்க. எண் நாட் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு, வேணுங்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ அகைன் அதே கலர் த்ரெட்டை இந்த பக்கம் கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இந்த சென்டர் பாக்ஸ்ல செயின் போட்டுவாங்க. கீழே இருக்க த்ரெட் வருது பாத்தீங்களா, இந்த மாதிரி வராம ஒர்க் பண்ணுங்க. இதுல இதான் பிரச்சனை, கீழே இருக்க த்ரெட் வரும், அந்த த்ரெட் வராம ஒர்க் பண்ணுங்க.
இப்போ நாட் போட்டுக்கோங்க. இப்போ அகைன் ப்ளூ கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த கேப்ல ஃபில் பண்ணணும். ஒரு லாக். நீங்கள் இன்னொரு கலர் த்ரெட்டு போட்டிங்க இல்லையா, அது த்ரெட்டு போட்டு அது என் நாட் போட்டு கீழே இருக்க த்ரெட்டு இதில் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி வராத ஒர்க் பண்ணணும். ஒரு குட்டி லாக் போடணும். இப்போ என் நாட் போட வேண்டாம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, எந்த ஸ்டிச்சுக்குமே அவுட்லைன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவுட்லைன் இப்போ நான் கொடுக்குறேன், இது பார்த்துக்கோங்க. எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் அவுட்லைன் கொடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ என் நாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னை கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இந்த ஷேப்க்கு ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.